ஹாய் கைஸ். இந்த நீலோத்தி பாட்டை கேட்டு வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த படத்தை எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக அந்த சிறை படத்தை போய் பார்த்தேன். எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ரொம்ப நாளாக இந்த மாதிரி மூவிஸ் பற்றி பேசணும்னு நினச்சிட்ருக்கேன். நான் நிறையா டிஃப்ரெண்ட்டான ஜானர்ஸ் தேடி பார்ப்பேன். ஸோ வெறும் புக்ஸ் மட்டும் இல்லாமல் அதை பற்றியுமே இந்த சேனலில் பேசணும் அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த படம் இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தேன். ஸோ அப்படியே அதை பற்றி பேசிடலாம் அப்படின்னு. ஓகே, நான் அந்த கதையை ஷார்ட்டாக சொல்ல பார்க்குறேன். ஒரு ஹிந்து பொண்ணு, ஒரு முஸ்லீம் பையன், இவங்க 2 பேருமே லவ் பண்ணுவாங்க. 2 ரிலீஜியனை சேர்ந்த 2 பேர் லவ் பண்ணுறாங்கனாலே ஆக்சுவலாக என்ன நடக்கும்? அந்த இடத்துல பெரிய சண்டை தான் நடக்கும். அதே மாதிரியே அவங்க 2 குடும்பத்துக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு சரியான ஒரு சண்டை வருது. நடக்கிற சண்டையில் அந்த ஹீரோ ஒருத்தர் ஆக்சிடென்டலாக கொலை பண்ணிடுவார். அது தெரிஞ்சு நடக்காது. ஆக்சிடென்டலாக பிடிச்சி தள்ளுவார், அவர் இறந்து போயிடுவார். ஸோ அந்த கேஸில் அந்த ஹீரோவை உள்ளே தள்ளிடுவாங்க, அதாவது ஜெயிலுக்கு போயிடுவார். அப்படி ஜெயிலுக்கு போனவர் கிட்டத்தட்ட விசாரணை கைதியாகவே 5 வருஷமாக அவரை வச்சுருப்பாங்க. அந்த ஹீரோவுக்கு பெருசாக பெயில் எடுக்கிறதுக்கெலாம் ஆள் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் 5 வருஷமாக கோர்ட்டை விட்டால் ஜெயிலு இப்படியே அலைஞ்சிட்ருப்பாங்க. இதில் என்ன ஹைலைட்னா, அந்த ஹீரோயின், அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, அந்த 5 வருஷமும் ஒரு கோர்ட் ஹியரிங்க்கும் மறக்காமல் அவனை பார்த்துட்டு போவாங்க. லைக் அந்த பொண்ணுக்கு ஒரு ஹோப் இருக்குது, இவன் எப்படியாவது வெளியே வந்துடுவான், நம்ம எப்படியாவது நல்லா வாழலாம் அப்படின்னு. இப்போ நீங்கள் அந்த நீலோத்தி பாட்டு கேட்டிங்கனாலே அதில் இருக்க லிரிக்ஸை கொஞ்சம் உத்து கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த மொத்த கதையுமே புரியும். ஸோ அந்த மாதிரி தான் அந்த கதை இருக்கும். இந்த மாதிரி ஜெயிலு, கோர்ட் ஹியரிங் அப்படின்னு போயிட்டுருக்க இவங்க லைஃப்பில் எஸ்கார்ட் போலீஸாக ஒரு கேரக்டர் வருவார். அதுதான் விக்ரம் பிரபுவோட கேரக்டர். அவர் என்ன பண்ணுவார்னா, அவரோட அதிகாரத்தை யூஸ் பண்ணி ஒரு சின்ன ஹெல்ப் ஒன்று பண்ணுவார். அந்த ஒரு ஹெல்ப்னால் இப்படி போயிட்டு இருந்த அவங்க லைஃப் ஒரு கட்டத்தில் நல்ல விதமாக மாறிடும். அவங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருப்பாங்க. இதுக்கிடையில் நிறையா ட்ராமா நடக்கும், நிறையா அந்த சினிமாக்கான நிறையா சுவாரஸ்யங்களோட இந்த படம் இருக்கும். நான் ஏன் அதெல்லாம் சொல்ல விரும்பலைன்னா, இதுக்கு மேலே நான் அந்த கதையை பற்றி ஏதாவது சொன்னேன்னா அது ஸ்பாய்லர் ஆகிடும். ஸோ இன்ஸ்டெட் நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, இந்த ஒரு படத்துலேருந்து ஒரு 5 விஷயம் நான் லேர்ன் பண்ணிக்கிட்ட, நான் பார்த்து இன்ஸ்பயர் ஆன ஒரு 5 விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, அந்த பொண்ணோட அந்த அன்கண்டிஷ்னல் லவ்வெல்லாம் இந்த ஜென்ரேஷனில் எவ்வளோ பார்க்க முடியும்னு தெரியல. பட் இந்த படத்தில் அந்த ஹீரோயினுக்கு இருக்கிறது அன்கண்டிஷ்னல் லவ்னு தான் சொல்லணும். ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், 2 பேரும் வேறு ரிலீஜியனில் இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் சேர்றதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. இதுக்கு இடையில இந்த ஹீரோ அவங்க அப்பாவையே கொலை பண்ணிட்டு தான் ஜெயிலுக்கு போயிருக்காங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள் அந்த பொண்ணோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும்னு. ஸ்டில் அவன் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவான், அதை நான் தெரிஞ்சு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவள் அதுக்கு அக்ரி பண்ணிவிட்டு அந்த சிச்சுவேஷனை புரிஞ்சுப்பா. ஸோ புரிஞ்சது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 5 வருஷமாக அவன் மேலே ஒரு லவ்வும் நம்பிக்கையும் இருக்கிறதுனால ஒரு கோர்ட் ஹியரிங்க்கும் நிற்பா. ஈவன் அவனே படத்தில் ஒரு கட்டத்தில் கொஞ்சம் பிரச்சனைலாம் வர ஆரம்பித்தோன்னே, இல்லை இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு அவனே கிவ் அப் பண்ணுற லெவலுக்கு போனாலும் அந்த பொண்ணு விட மாட்டான். என்ன பண்ணிடுவாங்க, மிஞ்சி போனால் கொலை பண்ணிடுவாங்களா, நான் பார்த்துக்கிறேன், அதாவது எனக்கு என்னோடய லவ் அவ்வளோ முக்கியம், அப்படி ஒரு பொண்ணு கேரக்டர் இந்த படத்தில் போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. ஸோ எனக்கு அந்த பொண்ணோட அன்கண்டிஷ்னல் லவ் இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ 2வது விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க அந்த எஸ்கார்ட் போலீஸ் எல்லாம் அந்த அக்யூஸ்டை கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாங்களா, அதாவது அந்த ஹீரோவை அப்படி கூட்டிகிட்டு போயிட்டுருக்க வழியில் ஒரு பிரச்சனையாயிரும். அதை சொல்ல விரும்பலை. அந்த பிரச்சனையானதில் அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிடுவாங்க. அந்த ஹீரோவுமே அதில் போயிடுவார். ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பக்கத்தில் இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சரி ஓகே இன்ஃபார்ம் பண்ணிடலாம், கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ போனால் அங்கே தான் ஹீரோ இருப்பார். அங்கே ஹீரோ இருக்கிறது மேட்ரு இல்லை, அங்கே ஒரு விஷயம் நடக்கும். அந்த போலீஸ் ஜஸ்ட் விசாரிப்பாங்க, என்ன ஆச்சு, இவன் யார் என்னன்னு கேட்கும்போது தான் அவங்க இந்த மாதிரி நான் இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கும்போது இந்த எஸ்கார்ட் போலீஸ்கிட்ட ஒரே ஒரு கன் இருக்கும், ஒரு பாதுகாப்புக்காக ஒரு கன் கொடுத்துருப்பாங்க. பட் ரூல்ஸ் என்னென்னா, அந்த கன்னில் புல்லட்ஸ் லோட் பண்ணியிருக்கக்கூடாது, புல்லட்ஸ் தனியாக தான் வச்சுருக்கணுன்றது ரூல்ஸ் போல். அதுவும் லாங் எஸ்கார்ட், அதாவது ரொம்ப தூரம் இருக்கிற ஒரு ஊரில் தான் அந்த கோர்ட் இருக்குது, ரொம்ப தூரம் அந்த அக்யூஸ்டை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா
அந்த கன்னில் வந்து புல்லட் போடக்கூடாது போல். அதை அந்த போலீஸ்காரவங்க கேட்பாங்க, எதுக்கு ரூல்ஸை மீறி இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இந்த போலீஸ் என்ன சொல்லுவார்னா, ரொம்ப ஒரு கம்மியான வாய்ஸில் அக்யூஸ்ட் வந்து முஸ்லீம் அப்படின்னு சொல்லுவார். அந்த ஒரு சீன் சீரியஸாக எனக்கு ரொம்ப கூஸ்பம்ஸாக இருந்துச்சு. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், ஒரு ரிலீஜியனை வச்சா ஒருத்தவங்கள ஜட்ஜ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி அக்யூஸ்ட் ஒரு முஸ்லீம் அப்படின்னு சொன்னோன்னே அந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவார். டென்ஷன் ஆகி அப்படி பார்த்தா நானும் முஸ்லீம் தான், எப்படி என்ன சுற்றுவியா அப்படின்ற அந்த டயலாக்லாம் செம்மையாக இருந்தது. ஏன்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒருத்தவங்க இந்த ரிலீஜியன் இல்லை ஒருத்தவங்க வந்து இந்த இடத்துல இருந்து வர்றாங்க அப்படின்றதுக்காக இவங்க தப்பானவங்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எந்த வகையில் நியாயம்? ஸோ இந்த படத்தில் ஒருத்தவங்கள அவங்களோட ரிலீஜியனை வச்சோ அவங்களோட காஸ்ட்டை வச்சோ இல்லை எதை வச்சுமே ஒருத்தவங்க இப்படித்தான் அப்படின்னு லேபிள் பண்ணக்கூடாதுன்ற அந்த மெசேஜை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. அது எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ 3வது விஷயம் என்ன அப்படின்னா, அந்த எஸ்கார்ட் போலீஸாக வர்ற அந்த ஒரு கேரக்டர் இருக்குல்ல, அந்த கேரக்டர் பற்றி தான் சொல்ல போகிறேன். இவங்க வந்து இந்த மாதிரி 5 வருஷமாக ஒரு பரிதாபகரமான ஒரு நிலமையில இருப்பாங்க. அந்த கேஸும் இன்வெஸ்டிகேஷனுக்கே வராது, அப்படியே இழுத்தடிச்சிட்ருப்பாங்க. அந்த பொண்ணுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, அந்த பையனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, இவங்கள பெயில் எடுக்கவும் ஆள் இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிலமையில அந்த எஸ்கார்ட் போலீஸ் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பார். ஸோ என்ன ஆகும்னா, அவரோட அதிகாரத்தை யூஸ் பண்ணி அவர் வந்து ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுவார். அந்த சின்ன ஹெல்ப்பு தான் அவங்களோட ஃப்யூச்சரையே பில்ட் பண்ணும். நான் அது என்னன்னு சொல்ல மாட்டேன், நீங்கள் அந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பட் அந்த ஒரு சின்ன ஹெல்ப்பு, எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாத அந்த ஒரு சின்ன ஹெல்ப்பு ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு லைஃப் சேஞ்சிங்காக இருக்குது, அவங்களுக்கு ஒரு லைஃபே கொடுத்துருக்கு. ஸோ இதிலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, நம்மளால் ஒரு உதவி செய்ய முடியுது அப்படின்னா அதை செய்வோமே. மிஞ்சி போனால் என்ன ஆகிடும், நமக்கு வந்து வர்றது ஒரு சின்ன பிரச்சனை வருமா? பட் நம்ம எந்த ஒரு ஃபீல்டில் இருந்தாலும் நம்மளால் சொசைட்டிக்கு ஒரு நல்லதோ இல்லை ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஒரு நல்லதோ செய்ய முடிஞ்சால், நம்ம கண்ணு முன்னாடி அது தெரிஞ்சால் நம்ம அதை தாராளமாக செய்யலாம். அதுக்கு வந்து நம்ம போலீஸாக தான் இருக்கணும், அரசியல்வாதியாக இருக்கணும், இல்லை நம்மக்கிட்ட காசு இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. நம்ம கண்ணுக்கு ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை இருக்குது, உதவி தேவைப்படுது, நம்மளால் அந்த உதவியை செய்ய முடியுது அப்படின்னா யோசிக்காமல் செய்யலாம் அப்படின்னு எனக்கு ஏற்கனவே அது இருந்தது. பட் இந்த ஒரு சீன் பார்க்கும்போது அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மாதிரி இருந்தது அந்த ஒரு தாட். ஸோ இந்த ஒரு விஷயம் எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் 4வது விஷயம் என்ன அப்படின்னா, இதை வந்து நிறைய ரீல்ஸில் பார்த்தேன். ஈவன் இந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடியே அந்த பாட்டில் வர அந்த ஒரு ஃப்ரேம் இருக்குல்ல, பின்னாடி அந்த பொண்ணு, நடுவில் அந்த போலீஸ், முன்னாடி வந்து இவன் வந்து தொழுதுட்ருக்க மாதிரி காட்டுவாங்க. ஸோ நான் இதை என்னவா பார்த்தேன்னா, இட்ஸ் அப்சல்யூட்லி லவ். அண்ட் இவங்க 2 பேரும் வேறு வேறு ரிலீஜியன், பட் இவங்க வந்து அந்த ஒரு பியூரஸ்ட்டு லவ்னு சொல்லுவாங்கள்ல, அதனால தான் இவங்க 2 பேரும் சேர்ந்துருக்காங்க அப்படின்னு எனக்கு இந்த ஃப்ரேம் பார்க்கும்போது தோணுச்சு. இதுதான் இன்டர்ப்ரிட்டேஷன்னு கிடையாது, பட் ஒருத்தவங்களுக்கும் பார்க்க ஒன்று தோணும்ல, அது மாதிரி எனக்கு இந்த ஃப்ரேமிங் பார்க்கும்போது சச் அ பியூரஸ்ட் லவ். அண்ட் இந்த ஃப்ரேமை நான் ரீல்ஸில் பார்த்ததோட அந்த படத்தில் பார்க்கும்போது ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். ஸோ நீங்களுமே ஃபுல் படமாக பாருங்கள். அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த படத்தை பார்த்தவங்க கூட இந்த ஒரு விஷயத்தை நோட் பண்ணியிருப்பாங்களான்னு தெரில, பட் எனக்கு வந்து இந்த விஷயம் ரொம்ப ஹிட் ஆச்சு. இது வந்து ஒரு அண்டர்ரேட்டடான ஒரு விஷயம் இந்த படத்தில் இருந்து சொல்கிறதுக்கு. பட் இதை தான் நான் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன். இந்த படத்தில் நான் சொன்ன மாதிரி அந்த எஸ்கார்ட்டுக்கு மொத்தம் 3 போலீஸ் இருப்பாங்க. அந்த விக்ரம் பிரபு கேரக்டர் தான் வந்து ஹெட்டு மாதிரி, ஒரு 2 கான்ஸ்டபிள் வந்து கூட போவாங்க. எனக்கு அது கான்ஸ்டபிளாக என்னன்னலாம் தெரில, பட் ஒரு ஹெட்டு மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க, 2 பேர் வந்து அசிஸ்டன்ட் மாதிரி கூட வருவாங்க. அந்த ஒரு 2 அசிஸ்டண்ட்டாக வர போலீஸில் ஒருத்தர் வந்து எப்படி இருப்பார்னா, ரொம்ப ஒரு ஈகோயிஸ்டிக்கான கேரக்டராக இருப்பார், ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுவார். காமனாக பப்ளிக் பீப்புள் இருப்பாங்கள்ல, அவங்கக்கிட்ட கூட நான் யார் தெரியுமா, நீ வந்து என்னையவே இப்படி பேசிடுவியா, என்னையவே பண்ணிடுவியா அப்படின்னு ஸ்டார்டிங்கில் இருந்தே அந்த ஒரு கேரக்டரை ரொம்ப ஒரு திமிரு பிடிச்ச கேரக்டராக, நான் வந்து போலீஸ் அப்படின்னு ஒரு ஈகோயிஸ்டிக்காக அந்த மாதிரி தான் காட்டிகிட்ருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதில் வந்து ஒரு சீன் வரும். என்னென்னா, இவங்க பஸ்ஸில் வந்து ஒரு லாங் ட்ராவல், ரொம்ப தூரம் இருக்கிற ஒரு ஊருக்கு அந்த அக்யூஸ்டை கூட்டிகிட்டு இவங்க வந்து
போயிட்டுருப்பாங்க ஒரு பஸ்ஸில். அப்படி போயிட்டுருக்கும்போது இடையில வந்து இந்த பிரேக்குன்னு சொல்லி பஸ்ஸெல்லாம் ஸ்டாப் பண்ணுவாங்கள்ல, 10 நிமிஷம் தான் வண்டி நிற்கும், இறங்குறவங்க இறங்க, பாத்ரூம் போகிறவங்க அப்படி சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு பிரேக்கு ஓகேவா, அந்த பிரேக்கில் இறங்கி அந்த ஹெட்டாக இருக்கிற எஸ்கார்ட் போலீஸ் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு அந்த மாதிரி ரிலாக்ஸாக இருக்கிற ஒரு டைமில் இந்த ஈகோயிஸ்டிக்காக இருக்காருன்னு சொன்னேன்ல, அவர் என்ன வேலையை பார்த்துருவாரு, அங்கே இருந்த ஒரு பப்ளிக்கை தேவையில்லாமல் வாய் சண்டையாகி, அது பெரிய சண்டையாகி அடிதடியாகி, இந்த கேப்பில் என்ன ஆயிரும்னா அந்த அக்யூஸ்டும் போயிடுவான், அந்த பஸ்ஸும் போயிடும். ஈவன் கையில் கன்னோட அந்த அக்யூஸ் தப்பிச்சிருவான். யோசிச்சு பாருங்கள், அது ஒரு போலீஸ் வேலையில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ பெரிய லாஸு, எவ்வளோ பெரிய பிரச்சனை. அந்த ஒரு ஆள் பண்ண வேலையால் மித்த 2 பேர் வேலையுமே போயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனையாயிரும். அண்ட் அந்த போலீஸ்க்குமே நம்ம வந்து கோவப்பட்டதுனால தான் அப்படி ஆச்சு, நம்ம தேவையில்லாமல் சண்டை இழுத்து இவ்வளோ பெரிய ஒஸ்ட்டு சுச்சுவேஷனில் இருக்கோம் அப்படின்றது அவருக்கு தெரியவே இல்லை. ஈவன் அந்த கடைசி நிமிஷம் கன்னும் தொலைஞ்சிச்சு, அக்யூஸ்டையும் தேட முடியாது, நம்ம இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோமா, அவருக்கு அப்போ தான் ரியலைஸ் ஆகுது. ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கோவம் வந்து ஒரு மனுஷனை எப்படி ஆக்குது பாருங்கள். நம்ம படுற அந்த ஒரு நிமிஷ கோவத்தில் நம்ம இழக்கிறது எத்தனை. ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் அது எவ்வளோ பெரிய லாஸ்னு உங்களுக்கு தெரியும். அப்படி இருந்தும் அந்த கோவத்தில், அந்த ஈகோவில், நீ பெருசா நான் பெருசான்னு பார்க்க அந்த சண்டையில் நம்ம நம்ம இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதே இழந்துடுறோம். அண்ட் பர்ஸ்னலாக நான் ஒன்று சொல்கிறேன், இந்த மாதிரி கோவப்படுறதோ, தக்கான்னு குதிக்கிறதோ, நான் யார் தெரியுமா அப்படின்னு கத்துறதோலாம் வீரம் கிடையாது. என்னை பொறுத்தவரை எது வீரம்னா, நமக்கு அப்படி ஒரு கோவம், எரிச்சல், அவங்க மேலே ஒரு வன்மம் இதெல்லாம் வந்தாலும் சைலண்ட்டாக அதை ஹேண்டில் பண்ணுறோம்ல, பொறுமையாக இருக்கோம்ல, அதுதாங்க வீரம். கோவப்பட்டு கத்துறது யார் வேணால் பண்ணலாம், லிட்ரலி யார் வேணால் பண்ணலாம். ஏன்னா கோவன்றது அந்த ஒரு மொமெண்ட்டில் ஒரு இமோஷன், அதை கொட்டிட்டு போகிறது ரொம்ப ஈஸி, வார்த்தையை விடுறது ரொம்ப ஈஸி. ஆனால் அந்த கோவம் வரும்போது நம்ம இமோஷனை நம்மளே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நம்ம பொறுமையாக இருக்கோம்ல, அதுதான் உண்மையான பிரேவரி, அதுதான் வீரம். அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்து இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. சிறை படத்தில் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது, நான் எந்த சீனெல்லாம் அட்மையர் பண்ணி பார்த்தேன், நான் என்னெல்லாம் இந்த படத்துலேருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன்றதை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணேன். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்ககிட்ட பேசுகிறேன்.